கைஸ், இன்னைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்களன்னா, நம்ம எஸ்பிஆர் டூல் லடான்னு வருது கடை போக போகிறோம். அதுதான் ஸ்ப்ளெண்டர். அங்கே ஒரு என்எஸ் போகுது, ப்ளஸ் இது ஒரு ரெண்டு என்எஸ் போக போகிறோம். என்னென்னா திருப்பதி ரூட்டு தான் போகிறோம். அங்கே பாருங்கள், சன்லைட் செம்மையாக இருக்குது. காலைல டைம் பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் 6:50 ஆகுது. எஸ்பிஆர் டோல்கேட் நம்ம இன்னைக்கு கிராஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு டோல்கேட்டு தான். ஏய், என்னை மட்டும் சோலா விட்டீங்க பின்னாடி. பஸ் போகுது. யாரு அது ஆன்டிடா. அது ஆன்டிடா, அது ஆன்டிடா. அத்தி, நீ என்ன வேணாலும் பண்ணுங்கடாப்பா. கிடைக்கலையா? சிக்னல் கிடைக்கல. பொண்ணு பஸ்ல ஒரு பொண்ணு பார்த்துச்சுன்ட்டு போடா 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 போய் பார்த்தா அது ஆன்டிங்க. டேய், ஆன்டினோட இவன் மருந்துன்னு வரான். நம்ம இன்னைக்கு கிராஸ் பண்ற செகண்ட் டோல்கேட். ஓ மை காட். ஆளை காணும் தான் நிப்பாட்டினேன். ஆளை வரலன்னு தான் நிப்பாட்டினேன். ஆளை காணும் தான் நிப்பாட்டினேன். ஸ்ட்ரைட்டாக ஒரே ரூட்டு தான். இரு ஒரு நிமிஷம். நான் இது மேப்பு க்ளோஸ் ஆயிடுச்சு. அதான் மேப்பு, அது இல்லாமல் மேப்பு வேறு க்ளோஸ் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் மேப்பை போட்டேன். அவ்வளோதாங்க, கிளம்புறது தான் ஸ்ட்ரைட்டாக. பின்னாடி வரவங்களுக்கு ரூட் தெரியாது. எனக்கும் எப்படி சொல்லுது, அரை ரூட்டு தான் தெரியும். பாருங்கள், சன்லைட் எவ்வளோ அழகாக இருக்குது. சூரியன் உதிக்கிறது அந்த மேகத்துக்கு அந்த க்ளவுடுக்கு சென்டரில் எவ்வளோ அழகாக தெரியுது. கேமராவில் தெரியுதா என்ன தெரியல கரெக்டாக. நான் ரோடையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும். அதுதான் பிரச்சனை. ரோடு நல்லா இருக்குது, அதனால தான் இந்த ரூட்டு நான் சூஸ் பண்ணேன். அவங்க வந்து திருவள்ளூர் ரூட்டு வெளியே போகலாம் அப்படின்னாங்க. இந்த ரூட்டு போகலாம் அப்படின்னேன். ஏன்னா ரோடு நல்லா இருக்குது, இல்லை நம்ம போகிறதும் இன்னும் தெரியாது. அது ஒரு ரீசனு. அவங்க வரும்போது திருவள்ளூர் ரூட்டில் வரலாம் அப்படின்றாங்க. சரி, ஓகே, ஃபைன். ஏன்னா நானும் அந்த ரூட்டு வந்ததில்லை, அதனால தான். ஆந்திரா டோல்கேட். இந்திய தேசிய நெடுஞ்சாலை. இன்னும் 46 கிலோமீட்டருங்க. எல்லாம் தடாதாங்க போகிறாங்க.
பேக் மாட்டின்னு போகிறவங்க மேக்ஸிமம் வந்து தடை தான் போகிறாங்க. தடெல்லாம் வர்றீங்கன்னா வீக்கெண்டெல்லாம் பிளானே பண்ணிடாதீங்க, ஆள் காலியாக இருவீங்க. அதே மாதிரி ஹாலிடேஸு பண்ணிடாதீங்க. அப்படின்னு பண்ணிட்டீங்களன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். இப்போ போய் எவ்வளோ கூட்டத்தில் மாட்ட போகிறோம் தான் தெரில. ஏன்னா இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஹாலிடே வர, எல்லோரும் லீவுன்றதுனால ரொம்ப கூட்டம்லாம் பயங்கரமாக வரும். அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். ஏன்னா 2 கிலோமீட்டரா 3 கிலோமீட்டர் முன்னாடியே நம்ம வந்து போன டைம் போனப்போ டிராஃபிக்கில் மாட்டிக்கணும். அவ்வளோ இது. அது இல்லாமல் ரோடாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஃபுல்லாக ஆஃப் ரோடு உள்ளே போகிற வரையும். இப்போ ரோடு போட்டாங்களா என்னன்னு கன்ஃபார்ம் தெரில. நம்மளை ஸ்ட்ரைட்டாக காமிட்டுது. ஏன்னா நாங்கள் இப்படி போனது இல்லையே. நம்மளுக்கு இன்னும் 36 கிலோமீட்டர் காமிட்டுது. இது என்ன இப்படி போட்டுக்கிறோம்? நம்மளுக்கு இன்னும் 36 கிலோமீட்டர் இருக்கு. ஏன்னா இங்கே தடான்னு போட்டு இப்படி உள்ள போட்டுங்கிறானே. ஹைவேஸ் தான் ஃபுல்லாக. சாப்பாடு டிஃபன் முன்னாடி ஊத்து விட்ட இது கட்டாவும்ல, நம்ம அதில் போய்ட்டு அங்கே பார்த்துக்கலாம். அங்கெல்லாம் எந்த கடையும் கிடையாது. கீழே பைபாஸில் தான் சாப்பிட்ணும். நிப்பாட்டுறது இந்த வழி தெரியலன்னா இதுதாங்க பிரச்சனை. அங்கே நின்று மேப்பை பார்த்துட்டு போகிறது. சொன்னல நானே அரைக்குறை தாங்கன்ட்டு. பாதி வழி தெரியும், பாதி வழி தெரியாது, அவ்வளோதான். அந்த இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரே ரூட் தான் காமிட்டது. பார்த்துக்கலாம். இவன் கம்பெனிக்கு போகிறானுங்க, வந்தது சுற்றி பார்க்கறதுக்கு. சரியா, கம்பெனி கிடையாது. ஏய் வெங்கடேஷ், பூரி எப்படிடா இருந்தது? கேவலமா இருந்தது. பூரி சொல்லி கொடுத்தாங்க, அது பூரி தான். கடை நல்லா இல்லை. கடையை காட்ட விரும்பல. எனக்கு கஸ்டமர் ஆகிட்டாங்க, அவங்க பிஸ்னஸ் வளர்ந்துடும் போகிறான். அது எங்களுக்குள்ளே இருக்கட்டும். இதில் ஹைலைட் என்னன்னு தெரியுமாங்க? வண்டியை வேற கடையில் நிப்பாட்டிட்டு சாப்பிட போனது வேற கடை தெரியாது. டீலிங் அந்த அளவுக்கு வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு பெரிய பூரி. ஆளுக்கு 3 பூரி ப்ளஸ் 4 சமோசாவா? சமோசா 4 வேற. சமோசா கொஞ்சம் பரவாயில்ல. சமோசா எப்படி இருந்தது? அது ஓகே தான், அது ஓகே. ஆனால் குருமான் வச்சுருந்தாங்க, அது ஓகே. அந்த பூரிங்க வந்து கலர் வந்து வெள்ளையாக வந்தது, ஒரு மாவாக வந்தது. டேஸ்ட் எப்படி நீங்களே பார்த்தீங்க. வண்டி பாருங்க நிக்குது. கடை அப்படியே திரும்பியாமி வண்டி தெரியுதா? பேக் சைடு லக்கேஜ் கேரியர் தெரியுதா? வண்டி இந்த கடியில் கிடக்குது. சாப்பிட போனது அந்த எண்ட்ல. நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம். சரியா? எல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு வந்துட்டாங்க. அப்படிலாம் இல்லை. ஒருத்தன் அல்றான். ஒருத்தன் என்ன பண்றானே தெரியல, உள்ள தூந்துருக்குறான். நீ எதனா வாங்குடா, நீ எதனா வாங்க. ஏய் என்னடா வாங்க வெங்கடேஷ்? நான் ஒன்னியோட வாங்கினேன். எது காமிட்டு? என்ன வாங்கிக்கிறோம் பாருங்க. லேஸ் பாக்கெட்டு, இது என்னது, மிச்சரு, குர்குரே நிறைய இருக்கு. அடியில் அதுவும் மிச்சர் பாக்கெட்டு. இது எல்லாமே இவங்க ஒரு ஆளுக்கான். ரிட்டர்ன் வரும்போது எப்படினாலும் சோடா ஒண்ணா? டேய் அவன் என்னடா எடுத்ததே எடுத்துக்கிறான் பாரு. என்ன மறந்துட்டீங்களா? என்னையும் மறந்துட்டாங்க. அவங்க 2 பேர் மட்டும், என்னையும் மறந்துட்டாங்க. அவங்க 2 பேருக்கு மட்டும் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க. சாரி, என்னடா அது? இது 2 தாங்க நான் வாங்கினுக்கிறேன். இது ஒன்று, இது ஒன்று.
இவனுக்கு எங்க பாரு பேருமா உங்களுக்கு என்ன சொல்லுங்க நிறைய இருக்கு ஓனர் இவர் தான் பாத்துக்காத ஸ்பான்சர் ஒண்ணு கணக்கு பார்க்க கூடாது என்ன சொல்லுங்க டேய் டேய் திரும்ப கவுனி அவங்க இது பண்ண போறாங்க அவங்க மறந்துடுவோம் பாருங்க வாங்கடா என்ன பண்ணிருக்கிறாரு ஐயோ கை வேற வலிக்குது ஹெல்மெட் வேற பிடிச்சின்னு எடுக்கவே மாட்டாங்க இவனுங்க வயிறு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் பிஸ்கெட்டு பன் இந்த மாதிரி வாங்கடாடா ஃபுல்லாக குறுக்குறு லேஸு சாக்லேட்டு ஃபுல்லாக வாங்கி வச்சுங்கிறீங்க அங்கே பாருங்க என்எஸில் பாருங்க ரொம்ப இதாக இருக்கும் எல்லாம் ஒரு மாதிரியே பார்க்குறாங்க இதெல்லாம் எப்படி தான் போக போகிறோம் எப்படி தான் ஓட்ட போகிறோன்னு தெரியல ஏன்னா இப்போ ஸ்க்ராட்ச் கார்டு வேறு ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம வண்டியில் ரொம்ப பெருசாக போட்டு தப்பு பண்ணிட்டோமோ இந்த ஹில்ஸில் தாங்க வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறது லாஸ்ட் டைம் வந்தப்போலாம் இங்கெல்லாம் எவ்வளோ டிராஃபிக்கு வச்சு அந்த சைடு ஓரத்துலலாம் விட்டு எடுத்துன்னு போயிடணும் வண்டி எருமை மாடு என்ன பண்ணாலும் வழி விடாதே இங்க பாருங்க வழி விட மாட்டேங்குதுங்க ஐயோ ஐயோ $2 லட்ச ரூபாய் வண்டியை போட்டு வாங்கிட்டு எருமை மாடை மேய்க்க விட்டாங்களே $2 லட்ச ரூபா வண்டியை வாங்கி எருமை மாடு மேய்க்க விட்ட மாதிரி ஆயிடுச்சு கதை பரவாயில்ல கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது டிக்கெட் வாங்கணும் 3 வண்டி 5 பேருன்னு சொல்லி டிக்கெட் வாங்கு टिकट वांगो टिकट अंग कूड़े 3 गाड़ी रे अंग उल्ला वाड़ा ये गाड़ी टिकट वांगियाச்சுங்க பரவாயில்ல அடிச்சுட்டு வந்துட்டேன்
அவனுக்கு ஆளே காணோம். பால்ஸ் போகிற வரையும் எடுத்துருவா, ஃபுல்லாயிரும். நான் அப்புறமேட்டுக்கு எடுக்கிறேங்க. எல்லாத்தையும் நோண்டி நோண்டி பார்க்குதுங்க. மொத்தத்தையும் வெளியே எடுத்து போட்டு அவருங்க ஒவ்வொரு வண்டியா செக் பண்ணிட்டு போயினே இருக்குது. சொல்லு, அப்படிதான் சொல்லு. நாங்க வந்த பண்ணி வரல விக்கிருக்கல இவன் என்னடா டிக்கெட்டை வாங்கி அவங்ககிட்ட கூடுறான்னா, இவனுக்கு 8 கிலோ வச்சுக்கிட்டு உட்காருட்டா. அதான் பிடிச்சி இவனு பிரவீனங்க இந்த கேங்ல சிக்னா சில்வன்ட் மாதிரி பிரவீன் எங்களுக்கு எந்த டைம் கிடைச்சிருக்காப்ல அவர்தான் பிரவீன். சட்டமே ஒரே சொல்லுமா, அவர்தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்டர்டைன்மெண்ட் ஜாலியா இருப்பாரு. டயர்டா ஆகிட்டாரு. ஓகேவா, நீங்க எவ்வளவு வேணா பண்ணலாம். அவரை காலைல எந்திரிக்கிட்டா ஏந்திரானாக்கா அலற வைப்பான். ஆனா போன் ஸ்டாப் பண்ணிடுவான். ஏமா யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. காரகவா காரக புடுங்க ஏதோ எல்லாம் சொல்றாங்க. பாத்துங்க, நான் பார்த்தது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். நானும் சாப்பிட்டதெல்லாம் கிடையாது. மூஞ்செல்லாம் வேர்த்து விடுத்து எடுக்குது பாரு. மாஸ்க் போட்டு ஹெல்மெட் போட்டது ஃபுல்லா வேர்த்து ஊதிச்சு. வெயில் வேற அடிக்குதா பாருங்க. இழுத்து இது ஃபுல்லா ஏறுறோம். ஃபுல்லா ட்ரெக்கிங் தான். தண்ணி எதுல இருக்கு? பேக்ல இருக்கும். பேக் ஓவர் வெயிட் தூக்கி நடக்க முடியாதுன்னா லாஸ்ட் டைம் நான் பட்ட பாடு. முடியல பாரு. இது போட்டு நடக்கிறதுக்கு எனக்கு இதா இருக்கு. அந்த தண்ணி குடிச்சுக்கடா. ஐயோ ஐயோ. என்ட்ரன்ஸ்ல ஃபுல்லா கூட்டங்க. அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, குளிச்சுங்கிறாங்க. அந்த வீடியோ வரவா? வெங்கடேஷ், ஓ சூக்குள்ள தண்ணி ஏறிச்சிங்க. இதுல நடந்து வந்ததுல கூட வந்தவங்க பாருங்க, 4 பேர் என்னை விட்டு போய் குளிக்கிறாங்க. இருக்கிறாங்க. என்னது இந்த டைம் தேனி வா, இந்த டைம் தேனியை கழுவி விட்டுடலாம். பாருங்க, லாஸ்ட் டைம் இங்கே தான் குளித்தோம். இப்போ இன்னும் இங்கே மேலே போயின்னுக்குறோம். என் பசங்க போகிறாங்க, பாட்டு வேறு ஓடுது. காப்பிரைட் இஷ்யூ வந்துட போகுது. என்ன பாடுறது இல்லை, பார்க்கலாம். முடிஞ்சவளுக்கு எடிட் பண்ணி போகிறேன். பாருங்க, ஃபுல்லாக இது இப்படியே தாங்க ஃபுல்லாக நடந்து போகணும். அவங்க போயிட்டாங்க முன்னாடி. பாறைமலை ஏறணும் போ, அங்கே போனால் அதான் மெயின். இது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்க. இன்னும் அந்த இடத்துக்கு போகணும். நம்ம இன்னும் தாண்டணும், இன்னும் உள்ளே போகணும். அந்த இடத்துக்கு இன்னும் உள்ளே போகணும். அங்கே போனோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இதில் எப்படி தான் ஏற போகிறோன்னு தெரியல. பாருங்க, இல்லை தாவி தவக்கில் தாவுங்களா, அது தவக்கில் வந்து தாவி 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 போக வேண்டியது தான். பாருங்க, சரியான கூட்டம். இவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ கூட்டம் இருக்கு. இன்னும் லேட்டாக வந்திருந்தா எவ்வளோ கூட்டம் இருக்கா? என்னோட நீ தானே அதிகமா பேசுற. எங்க வா வா போலாம். என் வீடுல என்னோட அதிகமா பேசுறது இவங்களா தாங்க பேசுறாங்க. வேணாம் வேணாம், வா வா. அதை பிடிச்சி என்ன பண்ண போற? அதையும் முடிச்சு கொடுத்துருவேன். நான் கண்டென்ட் எடுக்குது, நான் வீடியோ எடுக்குது. ஏன்னா பேசுறதுல இவங்க பேசுறாங்க, பேசவே விட மாட்டேங்கிறாங்க. எதுல ஏறுறோன்னு மட்டும் பாருங்க. இப்படிதான் ஏறுறாங்க. கேமராவில் பார்க்கறதுக்கு இதாக தான் தெரியும், சிம்பிளா தான். பட் நேரில் பாருங்க, உங்களுக்கு தெரியும். அவன் எங்க போயிட்டாடா ஏறி?
அந்த அப்படியே வரான் சுத்த வரான். கை கொடுக்கணும். வெங்கடேஷ் பிரவீனே ஏறா. ஏய் நான் எப்படா ஏறுது? உளுந்துட மாட்டோம். ரெண்டு தான் ஒரே பட்டம். அங்க பாரு, அங்க ஒருத்தன் பாருங்க. இல்ல இல்ல தானே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதுக்கு மேலேருந்து தான் ஒன்றும் தெரியல, எல்லாம் மரம் மறைச்சுங்குது. அங்கே பாருங்க பிரவீனோட கூட்டாளி எப்படி உக்காந்துங்கிறான் பாருங்க. இங்கே வரத்த குறவு தான் நிறைய இருக்கு. சரிதான் வாட்டர் ஃபால். இந்த சைடு மரம் ஒன்று மறைச்சிங்குது. இதோ அங்கே ஒன்று இருக்குது, ரெண்டு வருது. ப்ளஸ் சைடில் இங்கே ஒன்று, இங்கே சின்னதாக தான் இதாகுது வாட்டர் வருது. தண்ணி நல்லா கிளியராக இருக்குங்க, கலங்கள் இல்லாமல் பக்கா. கீழே இருக்கிற இப்போ ஸ்டோனெல்லாம் க்ளீனாக தெரியுது, கலங்கள் இல்லை. ஏன்னா இவ்வளோ பேர் குளிச்சும் தண்ணி கலங்கள் இல்லைன்னா பார்த்துக்காங்க. ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக கீழே ஃபுல்லாமே ஸ்டோன் தான் உங்களுக்கு பாருங்க. எல்லாம் தண்ணியோட கிளியரன்ஸ் மட்டும் பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக. இங்கிருந்து பார்த்தாலும் வாட்டருக்கு நல்லா கிளியராக இருக்குல்ல, தண்ணி ஃபுல் கிளியராக இருக்குங்க தண்ணி. அப்படியே இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ அது ஹைட்டில் இருக்கிறோம். அங்கேருந்து பார்த்தாலும் அந்த தண்ணி காட்டியில் இருக்கிற பாறை தெரியுது பாருங்க. அங்கே குளம் மாதிரி அழகாக இருக்குங்க. நான் அங்கே தான் இப்போ குதிக்க போகிறேன். இவன் வெங்கடேஷ் இவன் தான் வீடியோ எடுக்க போகிறான். இன்னைக்கு இவன் தான் கேமராமேன். ஆளை இருக்கு, பரவாயில்ல. நான் போக போகிறேன், அவன் வரானா இல்லையா, நான் போக போகிறேன். இவன் தான் இன்னைக்கு கேமராமேன் எனக்கு. பாருங்க இங்கே சின்ன பசங்க விளாண்டுருக்காங்க, அந்த வீடியோ காமிக்காங்க. இங்கே பாருங்க, ஆள் இருக்கா என்ன? இறங்கியாச்சிங்க, சொன்ன இடத்துல ஸ்டார்டிங் போய் வந்தாச்சு. பாருங்க இந்த இடத்துல தான் இப்போ குளிக்க போகிறோம். ஒன்றா ரெண்டு பேர் அங்கேயே உட்காந்து நிற்கிறாங்க. பாருங்க தண்ணி நல்லா கிளியராக இருக்குங்க. ஏற ஆரம்பிக்கிறோம். இது மேலே போனால் வியூ பாயிண்ட் நல்லா இருக்குன்றாங்க, அதனால போகிறோம். ஏற ஆரம்பிக்கலாமா? எப்படி தான் ஃபோனை எடுத்துக்கிட்டு பாருங்க எவ்வளோ ஹைட்டில் மட்டும் ஏறுறோன்னு மட்டும் பாருங்க. ஆமா பாருங்க தெரியுதா? கேமராவில் உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. வாங்க பாருங்க, கீழேருந்து மேலே ஏறியாச்சு. நான் மேலே போயிட்டு வியூ பாயிண்ட்டுக்கிட்ட வீடியோ எடுக்கிறேங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க சரிதான், அங்கே பாருங்க தண்ணி குதிக்குது பாருங்க. அதான் அங்கே பாருங்க சரிதா? அங்கே பாருங்க அந்த செடி ஆளுக்கு ஆளுக்கு இங்கே தெரிஞ்சு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, அங்கே இருக்காங்க பார்த்துக்கங்க. பாருங்க இங்கே சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸு ப்ளஸ் இது ஒன்று
அப்படியே பார்த்தோம்னா இங்கே கீழே இப்போ பாருங்க, வியூ மட்டும் செம்மையாக இருக்கு. பாருங்க சரிதா, சுற்றியும் சவுறு மாதிரி மலை, நம்ம சென்டரில் பார்த்தோம் வாட்டர் ஃபாலு. அழகாக இருக்கு. ஃபோட்டோ செம்மையாக இருந்துக்குதுங்க. பாருங்க சுற்றியும் மலை, சென்டரில் ஃபால்ஸு. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இதுக்கு மேலே ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்குது, அது போய் பார்க்கல. அது நெக்ஸ்ட் டைம் வரும்போது, நெக்ஸ்ட் டைம் அங்கே போகிறது. டேரெக்டாக இங்கே எங்கேயும் கிடையாது, நேராக அங்கே போயிருந்தோம். நெக்ஸ்ட் டைம் வரையும் அங்கே பாருங்க, இதான் அவ்வளோ இதாக இருக்குது. ஏம்மா நான் வழுக்குது, பால்ஸ் நிறையா இருக்குங்க, வழுக்குது. கேர்ஃபுல்லாக வாங்க, வரவங்க கேர்ஃபுல்லாக வாங்க. அவ்வளோதான், நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த குளத்துக்கிட்ட போயிட்டு வந்துடணும். அதுலேருந்து தான் இங்கே தண்ணி வருது. வியூ தாங்க செம்மையாக இருக்கு. பட்டே பண்ணல, இங்கே பாருங்க, வியூ மட்டும் செம்மையாக இருக்கு. இது கலர் கிரியேட்டிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் கொடுத்து பண்ணோம்னா செம்மையாக இருக்கும். பாருங்க, இது வழியா தண்ணி இங்கே வந்து இந்த பாறை கல்லில் போகுது, இங்கே குதிக்குது. சரிதா, இதே போகுது. செம்மையாக இருக்குங்க வியூ பாயிண்ட் மட்டும். பேக் கேமராவில் தான் காமிட்டுறேன், என் ஃபேஸை காமிட்டல. தண்ணியோட சவுண்டு ஓவராக கேட்குது.